திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. தற்போது வரையிலும் அது முற்றிலும் முடிவு பெறாத சூழ்நிலையில் இருக்கிறது. 3 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தாக்குதலினாலே ஒரு பக்கம் ஈரான் இதற்கு பதிலடியாக அமெரிக்க தளங்கள், இராணுவ தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினதிலே மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்பட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்கள், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது வரையிலும் இந்த தாக்குதல்கள் முடிவு பெறாத சூழ்நிலையில் அணு சக்தியை பயன்படுத்துவதை, அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை ஈரான் கைவிட வேண்டும், அதற்கு ஒப்பந்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினதாக அது கூறி வருகிறது. தற்போது வரையிலும் இது நிமித்தமாக பேச்சுவார்த்தை 3 நாடுகளுக்கு இடையிலும் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆயினும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் நீடித்து வருகிறது. சற்று போர் நிறுத்தம் உண்டானாலும் நிரந்தர போர் நிறுத்தம் உருவாகவில்லை. ஆகவே நீடித்து வருகிற இந்த தாக்கங்களினாலே இந்த ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு தாக்குதல்களை நடத்தி வருகிறபடியினாலே உலக அளவிலே எரிசக்தியினுடைய தேவையும் அதிகரித்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி உண்டாகி, இன்னொரு பக்கத்திலே கச்சா எண்ணெய் விலை உயர்வினாலே பெட்ரோல் டீசலுடைய விலையும் உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உலக அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மத்தியில் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதினாலே உலக நாடுகளுக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய கச்சா எண்ணெய், எரிசக்திகள் போவதற்கு முடியாதபடிக்கு அங்கே ஸ்தம்பித்து போன சூழ்நிலையில் இது நிமித்தமாக ஒவ்வொரு நாடும் பொருளாதார வீழ்ச்சியையும் அடைந்து கொண்டிருக்கிறது. எரிசக்தி தேவையும் அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது வரையிலும் இதற்கு ஒரு முடிவு வராத நிலையில் மீண்டும் ஈரானில் உள்ள இந்தியர்களை வெளியேறும்படியாக இந்திய தூதரகம் அது எச்சரிக்கை செய்தியை கொடுத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு போர் நேரிடுமோ அல்லது ஒரு தாக்குதல் நேரிடுமோ என்று ஒரு அச்சமான சூழ்நிலை ஈரானிலே நிலவி வருகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க ஜெபிக்க வேண்டும். அங்கிருந்து தங்கள் தேசத்துக்கு திரும்புகிறவர்கள் பத்திரமாக திரும்ப நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகரித்து வருகிற இந்த போர் சூழல் மாறி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலே தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த தாக்குதல்கள், வன்முறைகள், இரத்தம் சிந்துதல்கள் ஆண்டவரை நிறுத்தப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை எந்த விதத்திலும் அழிவுக்கு நேராக தேசங்கள் திருப்பப்படாதபடி எழுப்புதலுக்காக திருப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே அழிவினை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்கள் ஆண்டவரை செயல்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே தேசங்களினூடாக சமாதானம் உண்டாக ஆண்டவர் நீங்கள் கிருபை தந்து வழி நடத்துங்க. வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டுவிழ்த்து விடுகிற போராடுகிற சத்துருக்கள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா போர்களும் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.